உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திரு சூர்யா, இந்தியா கூட்டணியை பார்த்து பயம்னா இந்தியா கூட்டணியுடைய பலத்தை பார்த்து பயம்னு ஒரு ஆங்கிள், அது நம்ம பேசணும். நேற்றைய விவாதம் ஆனாலும் இது இங்கே முக்கியமாக இருக்கிறதுனால நான் அதை குறிப்பிடுறேன். இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய மாநில தலைவர்களோ, கட்சியுடைய மாநில தலைவர்களோ, திரு ராகுல் போன்றவர்களோ முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் வெர்சஸ் மோடி அப்படிங்கிறதான் பாஜகவுக்கு கூடுதல் நெருக்கடியை, தோல்வி பயத்தை கொடுத்துருக்கு. அதனால தான் மத அடிப்படையிலான ஒரு போலரைசேஷனை நோக்கி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு திரு மோடி வேகமாக நகருகிறார் அடுத்தடுத்த கட்டங்களில் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இப்போ ரவிக்குமார் சார் சொன்னார், யோகேந்திர யாதவ் சொன்னார் 40 இடங்கள் தான் வரும்னு. கடந்த தேர்தலில் இதே உத்தரப்பிரதேசத்தில் 30 இடங்களுக்கு மேலே வராது, அகிலேஷ் யாதவ் மாயாவதி கூட்டணி வைத்ததுனால அவர்கள் 50 இடங்கள் ஜெயிப்பாங்கன்னு இவரே தான் சொன்னார். ஆனால் தேர்தலில் 64 இடங்களை நாங்கள் வெற்றி பெற்றோம், அவங்க 20 இடம் கூட பெற முடியவில்லை. இப்போது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம், இந்த மேனிஃபெஸ்டோ இது எல்லாத்தையும் மறந்துட்டு சயின்டிஃபிக்காக இந்த எலெக்ஷன் யார் மேனிஃபெஸ்டோ மறக்கணும், எல்லாத்தையுமே மறந்துடுறோம். எல்லாத்தையுமே மறந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணும்போது காங்கிரஸை மறந்துடுங்க, பாஜகவை பேசுங்கன்றாங்களே. அதனால இல்லை, நான் ஒரு கணக்காக சொல்கிறேன். சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணால் 543 தொகுதியில் 190 இடங்களில் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் டைரக்ட் ஃபைட். 2019 15 இடங்கள் தான் காங்கிரஸ் ஜெயிச்சது, 175 பிஜேபி ஜெயிச்சது. இன்னைக்கும் அது ரீட்டைன் ஆகக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. குஜராத் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், மத்திய பிரதேஷ் ஆகட்டும், இந்த எந்த மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எழுச்சியோ இல்ல பிஜேபியை தோற்கடிக்கக்கூடிய வலிமையோ கிடையாது. அங்க மூன்றாவது கட்சிகளுக்கும் இடம் கிடையாது, 2 பேர் தான். இப்ப இதுலயே மாநிலங்கள்ல எப்படி இருக்கீங்க சுருக்கமா? மாநிலங்கள் எப்படி இருக்கீங்க? மற்ற மாநில நேரடி போட்டி காங்கிரஸ் வெர்சஸ் நேரடி போட்டி நல்லா இருக்கு. மற்ற இடங்கள்ல 125 இடங்கள் ஜெயிச்சிருந்தோம் நாங்க போன தேர்தல்ல. அதை விட அதிகமா இப்ப ஜெயிப்போம்னு எதிர்பார்க்கிறோம். உதாரணமாக கேரளால ஒரு இடம் கூட ஜெயிக்கல, இந்த முறை 2 இடம். ஆந்திர பிரதேஷ்ல போன முறை ஜெயிக்கவே இல்லை, இந்த டைம் டிடிபியோட கூட்டணி வைத்திருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் கூட்டணி வைத்து ஒரு 2-3 இடங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இப்ப நான் ஒன்னே இறுதியா சொல்றேன், இப்ப இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோட எம்பி ஸ்ட்ரென்த் 351. 400 வரும் நாங்க சொல்லணும், 50 இடங்கள் எங்கிருந்து வரணும்னு சொல்லணும். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இடங்களை சேர்த்து உத்தரப்பிரதேசத்துல 64 ஜெயிச்ச இடத்துல 75, இந்த மாதிரி நிறைய இடங்கள் சேர்த்து 400 இடம் வருவது தெளிவா இருக்கும். எங்களுக்கு யாரை பார்த்தும் பயம் இல்ல. டேலி பண்ணிட்டாரு. கர்நாடகாவில் 25 இடம், கர்நாடகால சென்ற முறை 28, கர்நாடகாவில் 25 இடம் எங்க வரும் சொல்லுங்க? நிச்சயமா வரும், அதே முடிவு இதே. கர்நாடகால 25 சென்ற முறை, மகாராஷ்டிரால 48க்கு 40 வரும், பீகார்ல 39, 40க்கு 39. இப்போ கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவண்ணா பார்த்ததுக்கு அப்புறம் நாளைக்கு 14 சீட்டுக்கு நடக்க போகுது. அது உத்தர கர்நாடகா கூட இருக்கட்டும், அங்கிருந்து வரக்கூடிய தகவல் பெரும்பான்மையான சீட்டுகளை இந்த தடவை 25 இல்லை 17 சீட்டு வரையும், 15லேருந்து 17 சீட்டு வரைக்கும் காங்கிரஸ் பெறக்கூடும் தான் சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய 10 நீங்க டிடிபியோட போகக்கூடிய அலைவன்ஸில் ஒருவேளை பெற்றாலும் கூட அது நலிஃபை ஆயிடும். மகாராஷ்டிராவில் 48ல் 41 ஜெயிச்சிங்க, இன்னைக்கு அங்கே நீங்க எவ்வளவு சீட் ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. பீகார்ல 40ல் 39 எடுத்த இடத்துல நிதிஷ்குமார் பிக்சர்லயே இல்லை, லயபிலிட்டியா இருக்காங்க. அங்க ரொம்ப ஃபார்மிடபிள் அலையன்ஸா இருக்காங்க இங்க இந்தியா கூட்டணி. இதுல எங்க டெல்லியில 7 எடுத்த இடத்துல பயங்கர செல்வாக்கா இருக்கீங்க. எங்க இருந்து சென்ற முறை கிடைத்த 303 கிடைக்க போகுது. இதுல நீங்க அரித்மெட்டிக்கலி ஸ்பீக்கிங், சயின்டிபிக்கா இவரோட கால்குலேஷனுக்கு அவர் அரித்மெட்டிக்கலி ஸ்பீக்கிங் ரொம்ப சிம்பிள் பேக் ஆஃப் த என்வலப் கால்குலேஷன் போட்டீங்கனாலே சர்வசாதாரணமாக 80 சீட்டு கீழே வருது. ஓகே, திருப்பாக்கி ஜூன் 4 வரைக்கும் இந்த எண்ணிக்கை குழப்பம் இருந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா டேலி பண்றாங்க. 400க்கு ஒரு டேலி, 400 வராததுக்கு ஒரு டேலி. இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த எண் விவகாரத்தில் நான் தலையிடுறது நம்பர் மேஜிக் வேண்டாங்கிறது என்னை பொறுத்தவரை ஐடியாலஜிக்கு. உத்தர கர்நாடகா பற்றி சொன்னார். உத்தர கர்நாடகத்தில் காலங்காலமாக போட்டிட்டு கடந்த தேர்தல் 4 லட்சத்துக்கு 8 கிட்டத்தட்ட ஒரு சின்ன குறுக்கீடு. ஐடியாலஜியை விட்டுருவோம். கரண்டா நடக்கிற ரேவண்ணா மாதிரியான விஷயங்கள், அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாதிக்கும் பாஜக வேண்டாங்கல்ல, அதுக்காக கேட்கிறேன். பாதிக்காதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். உத்தர கர்நாடகா இதுவரையில் ஜெயிச்சதும் இந்துத்துவ பத்தி அதிகமா பேசுறத அந்த ஆளுக்கு டிக்கெட் தரல. யாரு? ஆனந்த்குமார் ஹெக்டேக்கு. பிரிஜ்பூஷனுக்கு தரல, பையனை கொடுத்ததா சொல்லுவீங்க. அது வேற இது வேறங்கிறது நான் விளக்கி சொல்லணும், விவாதம் நடத்தலாம் சொல்றாங்க எதிர்க்கட்சி. சரி, பிரக்யா சிங் தாக்கூருக்கு டிக்கெட் தரல. ஆனால் டிகே சிவகுமார் தம்பி பிரிவினை பேசினாரு, அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் டிகே சிவகுமார் ஏடிஎம்மா தெரியல, அது காரணமானு தெரியல. இன்னொன்னு ஐடியாலஜி பத்தி பேசும்போது
எந்த இடத்துல இருங்க, நான் முடிச்சிடுறேன், எனக்கு நேரம் கிடையாது. அதாவது எந்த இடத்துல என்ன ஐடியாலஜி பற்றி பேசுகிறாங்கன்றது முக்கியம். தமிழ்நாட்டில் பாரத பிரதமர்லாம் பேசலை, ராஜஸ்தானில் பேசினார். விசிகே என்னுடைய அன்புக்குரிய நண்பர் ரவிக்குமார் தெலுங்கானா அப்புறம் மகாராஷ்டிராவில் போட்டியிடும்போது சனாதனத்தை எதிர்த்து பேசுவாரான்னு தெரியல. ஆக எந்த இடத்துல எது பேசணுமோ அதுதான் ஓட்டு. இந்த கணக்குல பிஜேபி தெளிவா தான் இருக்கும். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.